வணக்கம் நண்பர்களே. ஜிஎம் ஆடியோஸ் கோயம்புத்தூர். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3ஆம் தேதி 1ஆவது மாதம் 24 இந்த டேட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டாடாஏஸ்க்காக ஒரு செட்டு செஞ்சு கொடுத்தோம். நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா மாண்டி கன்வெர்ட்டர் தான் போடுவோம். அது கொஞ்சம் ஸ்டாக் இல்லாதனால சரி இது கொஞ்சம் மேக்ஸினோட டொயல் டைப் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ட்ராக் மட்டும் கொஞ்சம் அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, அதாவது உள்ளே லிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது நம்ம யூடியூப் சேனல்லே வந்தது. அப்போ அது இதெல்லாம் செக் பண்ணி வாங்கிட்டு இந்த ட்ராக்கெல்லாம் ஓரளவு செக் பண்ணிட்டு தான் நம்ம போட்டோம். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெரியாமல் ஒரு ட்ராக் இருந்திருக்கு. சுவிட்சிங் ஆகக்கூடிய இதுக்கிட்ட இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்கு பாருங்கள், இந்த இடத்துல இது இதிலிருந்து இதில் கண்டினியூட்டி ஆகுது. இதனால் என்னென்னா கஸ்டமர் இவர் ஓரளவுக்கு மீடியமாக யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலராக யூஸ் பண்ணினாலும் வாரத்துக்கு ஒரு 3-4 டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். இவ்வளோ நாளாக ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை. திடீர்னு பார்த்திங்கன்னா செட்டு ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கூப்பிட்டாரு. நம்ம சரி ஏதாவது ஃபீஸ் காண போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் செக் பண்ணி பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒயரிங்லாம் நல்லா இருந்தது. சரி அப்படின்னு சொல்லி இப்போ செட்டை கழட்டி பார்க்கும்போது இந்த டயோடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போர்டு லைட்டாக இந்த கண்டிஷனில் இருந்தது. சரி நம்ம எடுத்துகிட்டு கழட்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கழட்டி பார்க்கும்போது ஏன்னா தவறுகள் நம்மளும் பண்ணியிருந்துருக்கலாம். நம்ம தவறுகள் பண்ணால் உடனே ஃபால்ட் வந்துடும், ஒயரிங்கில் ஏதாவது தவறுகள் பண்ணும்போது. சரி அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த இடத்துல ட்ராக் கண்டினியூட்டி ஆகுது. மீட்டர் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. டீப் சவுண்ட் வருதுங்களா? லீக்கேஜ், ட்ராக்கில் லீக்கேஜ். கஸ்டமர் என்னங்கிறாருன்னா, ஆனால் என்னென்ன 3 மாதம் தான் ஆச்சு, ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால் இந்த போர்டு கம்பெனிக்காரங்க கொஞ்சம் இது ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. பட் இந்த மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ஃபால்ட் வந்திருக்கு. பிசிபி டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணாங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிற டெக்னீஷியனுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மாதிரி ப்ராப்ளங்கள் வராது. ஏன்னா இது மேலே பெயிண்டிங் இருக்கும்போது நம்ம அக்யூரேட்டாக பார்க்க முடியறதில்ல. ஆக்சுவலி இது நான் ட்ராக் பக்காவாக ஓரளவு செக் பண்ணி தான் மாட்டினேன். ஏன்னா நம்ம இந்த யூனிடெச் அந்த ஒரு இதே மாதிரி இந்த ப்ராப்ளம் எரிஞ்சு போகுது அப்படின்னு போட்டிருந்தார் யூடியூப்பில். அது என்னென்னா இந்த இடத்துல வரக்கூடிய நம்ம டயோடு செக்ஷனில் இந்த ட்ராக் ஓப்பனாக இருந்தது அப்படின்னு. பட் இந்த ட்ராக்கும் நான் நல்லா செக் பண்ணிவிட்டு இப்போ இப்போ இது ஓப்பன் ஆகிருக்கு. இதையும் கழட்டி பார்க்கணும். அதுக்காக நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒன்று ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இருக்கிறது ரிமூவ் பண்ணிவிட்டு இது ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன காம்பனண்ட் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு ஓவராலாக செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே எஸ்எம்டி காம்பனண்ட் போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த க்ரீன் கலர் ஷேடுக்கு நம்ம ஓரளவுக்கு தான் செக் பண்ண முடியும். ட்ராக் இந்த பெயிண்டிங்குள்ளே இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு சுத்தமாகவே தெரியல. ஆனால் ஓப்பன் ஆகும்போது நல்லா தெரியுது. இதனால் இதிலிருந்து இதில் லீக்கேஜ் ஆகி இதுக்கு போகக்கூடிய வோல்டேஜில் இந்த டயோடு ஹீட் ஏறிட்டே இருந்திருக்கு. இது கொஞ்சம் பார்த்து பண்ணேன்னா பட்டு
ரிசல்ட் வைஸ் நல்லா இருந்தது, வோல்டேஜ் ஆம்பியர் எல்லாமே ஓரளவு பக்காவாக இருக்கிறதுனால ரிசல்ட் வைஸ் நல்லா இருந்தது. பட் இந்த மாதிரி பிசிபி டிசைனில் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை கொஞ்சம் திருத்திட்டாங்கன்னா பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மாட்டக்கூடிய கஸ்டமர் கூடிய டெக்னீஷியன் வந்து கொஞ்சம் இதையும் உன்னிப்பாக கவனிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு வேலைக்கு 2 வேலை செய்யும்போது நம்மளோட டைமிங் வேஸ்ட்டு, கஸ்டமர்கிட்ட நம்மகிட்ட பேர் வந்து ப்ராப்ளம் ஆகுது, ஷார்ட் டைம்லேயே ரிப்பேர் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இதுக்கு நம்ம லேபரும் வாங்க முடியாது. ஏன்னா நம்ம செஞ்சு கொடுத்த செட்டு நம்ம தான் சரி பண்ணி ஆகணும். இதுக்கு போடக்கூடிய காம்பனண்ட்டோட காஸ்ட்டும் நம்ம கை காசுலேருந்து போகும். அப்படிங்கும்போது நம்ம வந்து நம்ம எவ்வளோ தூரம் நம்ம செக் பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பண்ணும்போதே ஷார்ட் வந்தது அப்படின்னா நம்ம பார்த்துடலாம். நம்ம ஒரு நாள் 2 நாள் ட்ரைவ் பண்ணி செட்டு முடிச்சுட்டு நல்லா டெஸ்டிங் ஓட வச்சு அதுக்கப்புறம் தான் கொடுக்குறோம். கஸ்டமர் இந்த 3 மாதமும் போட்டிருந்தார். ஆக்சுவலாக எஃப்சிக்காக செட்டு கழட்டணும்னு சொல்லியிருந்தார் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பெயிண்டிங் பண்ணுறதுக்காக. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா நேற்று மதியானம் கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னார். அப்போ என்னென்னு வந்து பார்க்கும்போது சுவிட்சிங் ஐசியில் இந்த மாதிரி ப்ராப்ளம். மற்றபடிக்கு போர்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு டோரல் அப்படிங்கிறனால ஆம்பியர் வோல்டேஜ் எல்லாம் பக்காவாக வருது. இந்த மாதிரி அவங்க பிசிபி போட்டு தரும்போது இந்த மாதிரி ட்ராக்கை கவனிக்காமல் விட்டுறாங்க. அவங்களுக்கு அதை ட்ராக் செக் பண்ணுறதுக்கான லைட்டிங் இதெல்லாம் வந்து காம்பனண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணாங்கன்னா இது இருக்கும், இது மிஸ்டேக் இருந்ததுன்னா இதை பார்த்துட்டு போட்டாங்கன்னா போர்டு அருமையாக இருக்கும். சர்க்யூட் வந்து அருமையாக டிசைன் பண்ணிக்கிறாரு, காம்பேக்டாக சின்னதாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம சக்ஸஸாக இருக்கலாம். சப்போஸ் இது மாட்டிகிட்டு இருக்கிற டெக்னீஷியன் இருந்தால் இது கொஞ்சம் கவனித்து மாட்டிங்க. நம்ம சுவிட்சிங் வரக்கூடிய இந்த டயோடு கிட்ட சுவிட்சிங் லைன் இங்கே வரும், இந்த இடத்துல டயோடு கிட்ட இந்த இடத்துல ஒரு ட்ராக் வந்து மிங்கிள் ஆகிருக்கு. நம்ம முடிஞ்சது வந்து இந்த மாதிரி க்ளியர் பண்ணி விட்டு போட்டும் கூட நம்ம மாட்டியிருந்துருக்கலாம். பட் நம்மளுக்கு தெரியல, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது. செக் பண்ணும்போது அவ்வளோ தெரியல. கண்டினியூட்டி வச்சு பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் இருக்கிற ஸ்டாக்குகள் வாங்கும்போது. ஓகே நண்பர்களே, இது யாரோ ஒருத்தருக்கு பயன்படும் அப்படிங்கிறதுனால தான் போடுறோம். நம்ம வந்து இந்த கம்பெனி அவங்க மேனுஃபேக்சர் வந்து நம்ம சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம போட கிடையாது. தவறுகள் எனக்கும் நடக்கும். தவறுகள் யாரோ சொல்லும்போது தான் நம்ம திருத்திக்க முடியும். மற்றபடிக்கு வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது. நன்றி நண்பர்களே.